வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள். நான் ஒன்றை எப்பொழுதும் குறிப்பிடுவதுண்டு. என் பெயரிலே மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. ஜெயலலிதா அம்மா இல்லாத இந்த அரசை எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா அம்மா இல்லையா, இவர் இருக்கார்ல எடப்பாடி இருக்காருல்ல, அவர் நல்லா பண்றாரா? நல்லா பண்ணுறாரு. அது என்ன 2500 கொடுக்காரு. பிறகு இந்த சொரணா வந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு 1000 கொடுத்தாரு. இந்த வருஷமும் நாங்க தான் பழனிசாமி என்னும் நான் இன்னைக்கு இளைஞர் பட்டாளர்கள் நிறைந்திருக்கிறீங்க. நீங்க தான் எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடியவர்கள், எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள். நான் 20 வயசுல கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நான் என் ஊர்ல கிளைக்கழக செயலாளராக நான் பணியை துவங்கினேன். நான் கிளைக்கழக செயலாளர் கொடி நெட்டு 2 நாள்ல கொடி கம்பத்து பண்ணிட்டு. அப்புறம் எங்க ஊரு காங்கிரஸ் கோட்டையா இருந்தது. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, வேணாப்பா ஊர் பொருளாப்பு வேணாம், எல்லாமே காங்கிரஸ் கட்சியா இருக்கும்போது நீங்க கொண்டாந்து கொடி நெட்டா விடுவாங்களா அப்படின்னாங்க. பிறகு நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்து அதே ஊர்ல கொடி கம்பத்தை நெட்டி இன்றைக்கு உங்களுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல இங்கே வரி இருந்திருக்கின்ற நம்முடைய இளைஞர் வட்டாங்கள் தகவல் தொழில்நுட்பு, அதோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இளைஞர் இளம்பெண்கள் பாசனை சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைங்கள். இன்னைக்கு அரசுக்கு போடுகின்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே போல இன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் விசுவாசம் பாருங்கள். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள். நல்ல திட்டங்கள் போடுகின்ற அந்த திட்டங்களை நீங்கள் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருங்கள். இதையெல்லாம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற அமைச்சராகலாம், ஏன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட இந்த அதிமுக வரலாம். வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது. எனவே எதிர்காலம் சிறக்க, உடைய எதிர்கால வாழ்க்கை சிறக்க, உடைய வாழ்வு மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீடு நடை போட, அம்மாவுடைய அரசு தொடர, வாக்களிப்பு இரட்டலை 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 என்று சொல்லி எல்லா கொடுமைய அத்தனை ஏற்பட்டாளர்களுக்கும் நன்றி நன்றி. சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தங்கமணி எல்லாம் நாங்க எல்லாரையும் குடிச்சுருவாங்க. போன்ல பேசுவாருங்க, 10 மணிக்கு பேசுவாருங்க. என்னென்ன பாலாஜி எப்படி இருக்காங்க, நல்லா வரும், நல்லா பாருங்க, மக்களை பார்த்து பேசுங்க, மக்கள்கிட்ட பழகுங்க. ஒரு அற்புதமான தளபதி. இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வாளாக இருந்தவர்கள் இவர். நடந்தான் நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். ஏது பூட்டி சோறு
நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தும் தொழிலாளி நிமிந்து நின்னா குடிசையும் கோபுர மகமாயி எங்க சன சேத்துல காது வச்சா ஊரு சன சோத்துல கைய வைக்கும் எங்க சன சேத்துல காது வச்சா ஊரு சன சோத்துல கைய வைக்கும் பதிய போட்டா பக்குவமா உழைச்சி வரும் பரமசிவம் அவராச கல்லுக்குள்ள நாத்தமிட்டு கைவலிக்க கதிரப்போ கைராசிக்காரனாவ எனக்கு காரியனா நீதிக்கு சூரியனா ஒரு தோட்டத்துல ரோசாப்பு பூத்திருக்கு தமிழனுக்கு தங்க தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு மாலை கட்டி போட போறோம் வாழ்த்து சொல்லி பாட போறோம் தலைவனுக்கு எங்கள் தலைவனுக்கு தங்க தலைவனுக்கு மத்தளம் தாளம் தட்டிடணும் நித்தமும் ஆலஞ்சித்திடணும் முத்து போல் பாட்டு கட்டிடணும் மொத்தமா வாழ்த்து சொல்லிடணும் பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே என்னையா கேக்குற விஷயம் பெருசா இருக்குண்ணே துறை என்ன பையன் ஒத்தையில உலகம் மறந்து போச்சு ஒன்ன பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா லட்சசனம் தெடிக லட்சசனம் தன்னை மறந்து வந்து ஆடியால பாரு தேர் திருவிழா தேர் திருவிழா ஓ நம்ம தேர் திருவிழா நம்ம தேர் திருவிழா அடிடன்ன அண்டிய தெக்கு தச அதிர தெக்கு தச வசர
கிட்ட பாட்டெடுத்து படிச்சா பாதையிலும் பாதுபடியும் நமக்கு சாமி துணை எப்போதும் தான் இருக்கு பாருடா கணக்கு பேர் விளங்கிடும் வலது கால் எடுத்து வச்ச இடம் செழிக்கும் வேர்வையில் வெற்றி முளைக்கும் மஞ்ச நீரள்ளி மாமன்ன தெளிச்சு வயசு பொண்ணுங்க பம்பிழுக்கும் போற கண்ணால உன்ன திட்டிக்கிட்டு உள்ள ஆசையில வசை இழுக்கும் சிறுசு சிறுசுதான் எழசு எழசுதான் பிடிச்ச இலையில காத்து நிற்காது அடிடா நையாண்டிய திக்கு தசை அதிர திக்கு தசை வசர ஊர் குலுங்கணும் அம்பைய தட்டி கிட்ட பாட்டெடுத்து படிச்சா பாதையிலும் பாது படியும் உசுருக்கு உசுரா ஒரு மரபரவையா பகலோட இரவா பழகிய பசங்க தான் பரம்பர பகையன பதுங்குது ஒதுங்குது இருப்பினும் நீ துளி மயில வழியுது நேத்து ஓயாம வாயாடி கிடக்க இன்று போட்டாச்சு வாய்ப்புட்டை இருக்கு நாளை இதுக்கு மாற்றம் இருக்கு எல்லாம் நல்லாயிடும் மாத்தா கண்மாத்தா அடடா பண்ண புற தெய்வ மக இவன்தா தெய்வ மக இவன்தா ஊர் வணங்குது நம்ம ஊரு அம்மனுக்கு இஷ்ட மக இவன்தா நின்றுகிட்டு விட்ட மகன்தா அழகு குட்டுறாங்க தீக்குழியில் இறங்க பூக்குழியில் இறங்க தூள் பறக்குது அம்மனோ அம்மனு கும்பிடுது சனந்தா பக்தியுள்ள சுத்த மனந்தா பாடி வரத உருவியில் வெளுக்கிறா வீரபாண்டி முருக நயனத்தில் பொழக்கிறா கரகந்த குலுங்குது கனகாவின் தலையில கிழட்டுக்கு தெரிந்தது ரமரச நினப்பில ஆறு அருக்காண்டி பொய்க்கால குதிர லெஞ்சத்தின் பாடா நின்னாக்கா எதிர ஊரு முழுக்க தேரு இழுக்க இப்போ தன்னா புட்டா நீயும் நானும் தான் கண்டாங்கி புடவ கொண்டாடும் நிலாவ கையோடு அணைச்சேனே என் பேர மறந்து உன் பேரத்தானே எப்போதும் நினைச்சேனே நம்பிக்கை தலையெடுக்கும் தமிழனுக்கும் வழி பிறக்கும் கொஞ்சம் பொருட்டா வச்ச பொறி பறக்கும் முட்டி நின்னா தூள் பறக்கும் கொட்டையில கொடி பறக்கும்டா கொட்டையில கொடி பறக்கும்டா
போலாமா? சக்தி என்ற அழகர், பழைய பாளையம் நைனாமலை சக்தி என்ற அழகர். மதம் கொண்டு வந்தது சாதி, இன்றும் மனுஷனை துரத்துது மனு சொந்த நீதி. கொம்பனால கூறாச்சிவ குத்துனா குடல் தெரிக்கின. நம்ம வெள்ளையனை தொட்டு பார்க்கிற ஆசை கூட பாடியில் நிக்கிற எவனு கூட கூடாதா? ஐயா பேர கேட்டாதான் பாடியில் எல்லாம் வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு. ராஜாதி ராஜன பொடிசு அறியாதே, நான் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு. அழகழகா தொடுகிறதே எதுக்கு சிரிக்கிற? நல்லா எங்கேயோ எப்படியோ போயிருக்க வேண்டியவன். இது வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. எங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? நானும் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பாரு, பொம்பளை புத்தி மத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே விட்டுறாத, குறவழிய கடிச்சிட. அத்தனை இன்பமும் சேர்ந்திடாதோ கைகளிலே, தாயவள் பாசம் தந்தையின் நேசம் சேர்ந்ததால் கருவானோ, ஆசையில் பூக்கும் பூவெனதானே யாருமே உருவானோ, மனம் போல் வாழ உறவே ஊஞ்சல் கயிறாக அசையும் உயிரே. அழகழகா தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசைஞ்சிடுதே அத பார்த்து. முன்னழகில் நீயும் சீத, பின்னழகில் ஏறும் போத, பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு. ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு. ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர, சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர, பூக்குற என தாக்குற.
யாரியா? உள்ளூர் நாட்டாமை சாமிகிட்ட குறி கேட்க வந்தனுங்க. குறி கேட்கிற மோஞ்சா பாரியா, முதல்ல கண்ணாடி கழிப்பியா முதல்ல. உக்காரியா. அப்புறம் சாமி கோடாங்கி எங்க? ஏன் அந்த குண்டு கோடாங்கி அடிச்சாதான் சத்தம் வருமா? நானும் அடிச்சா சத்தம் வராதா? ஐயோ சாமி, நானும் ஏதோ நினைச்சேன். நீ வந்த பாவனையே சரியில்லையே சாமி. நானும் என் குடும்ப கஷ்டத்துக்கு வந்திருக்கிறேன். நம்ம கோடாங்கி தான் வந்து எனக்கு ஒரு உடுக்கி அடிச்சு நல்ல குறியா சொல்லணும் சாமி. அங்காயி தாயி கோடாங்கி வந்திருக்கேன், கோமாரி பேய நேர சொல்லு, அதான் சாராயா வாங்கி தரேன், தயங்க வேணா ஊற சொல்லு, ஆட்டீரல் சுட்டுத்தாரேன், அழகு பேயே அளவிடு, சிறுப்பாலே மாலை தரேன், சின்ன பொண்ணே வாழ விடு, கோடாங்கி வந்திருக்கேன், கோமாரி பேயே. என்ன கோடாங்கி கையில நாய்க்குட்டியோட வர? அது ஒண்ணுடா, கொல்லிமலை குறிப்பாக்க போயிருந்தல, குறிப்பாத்து விட்டு காசு கொடுக்க மாட்டேன்டா. அப்புறம் அதான் நாயா மாத்தி கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம இடத்துக்கு பிடிச்சி கட்டு மொட்டா, போய் பால் குடி போச கட்டி போட்டு வாடா. யாருப்பா நீங்க? உரிக்க கொஞ்சம் கோடாங்கி உட்காருங்க, குடிசையில் அனுப்பிவிடுவோம். ஓ அப்படியா, சரி வாங்க உட்காரு. என்னப்பா வெத்தலை பாக்குங்க, காணிக்கையை காணா? வெத்தலை பாக்குங்கப்பா. நடந்தா உடம்பும் கூட வருதா? ஒண்ணுக்கு இருந்தா முறையா வரணும். ஆமா, அதுலயும் மணல்ல இருந்த குப்புன்னு கலந்து சாப்பிடும் போது வாயு பொழக்குது, தூங்கும் போது கண்ணு தெரியாதுடா. தூக்கும் போது நான் சுத்தமா கண்ணு தெரியல ஓடாங்கி. மூச்சு விடும் போது மூக்கு ஒட்டுதா? ஆமா. கருங்கடா கருங்கடா எத்தனை கருங்கடா கருப்பனுக்கு ஒச்சம் இல்லாத கருங்குட்டி. இதெல்லாம் கேப்ப இன்று எனக்கு தெரியும். ஒரு வாழைப்பழம் திண்டுக்கிறேன். ஏண்டா டேய், இது குறிவாக்க வந்தியல, ரெண்டு பேரும் குற்றாலம் டூர் வந்தியல. கறி சொல்லி நக்குனேன். உன் குறியை கட்டு நான் பொழைச்சு உதிர் வாழை. வீடு கட்ட என்ன செய்யணும்னு கரைப்பேன் ஆலயத்துக்கு வந்திருக்க. அம்மாவோட இங்க விளையாட்டு வாக்குல பேசினாலும் மன்னிச்சுக்கிட்டு நல்ல நல்ல வாழ்க்கை எனக்கு சொல்லணும் கூட. வீடு கட்டணும்னா முதல் லோனு வாங்கணும். லோனு வாங்கணும். லோனு உனக்கு 75 ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. பாடி கண்டிஷன் அப்படி. ஒத்த மரம் என்ன உடுக்கு சாமி? செம்புடுக்கு. ஏன்ட்ட ஒரு கரும்புடுக்கு அடிக்கிறீங்களா? இருடா, சாமி அழைச்சி உனக்கு சொல்ல வேணாம். ஏன்டா ஓட்டு இந்த சித்திரை ஒருத்தர். நீங்க சொல்றத தட்டாம செய்யணும்னு பாக்குறேன் பூசாரி. நீ எந்த ஊர்ப்பா? நானும் இழுத்தான் பற்றி. அப்பா பேரு? அப்பா பேரு சுப்பேன். வச்சது? வச்சது அவங்க அப்பேன். உன் பேரு? என் பேர் புடுங்கி. எங்க ஆத்தா நெல் நாத்துக்கு களை எடுத்துக்கிட்டாலாம். அப்போ கோரைய புடுங்கிருக்கா. அப்படியே எங்க அப்பா புடுங்கிட்டு வச்சுட்டேன் பேரை. புடுக்க காட்டுங்க. உடுக்குடா. உன் பரம்பரையில நடந்ததை சொல்லி வாரேன். என் பரம்பரையில ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, என் குஞ்சு கூட நடக்குது. என்னத்த சொல்ல போற, எதை சொல்ல போற? இந்த ஊரு சாமியில திகுடு முகுடு நம்ம சாமி நிக்கிறான். பேசாம இருறா. ஓடாங்கி கொடுத்த கொடுக்க சொன்னீங்க, எங்கட போடுத? என் தலையில கூட பத்தி விட்டு எரிச்சுட்டு போ. உட்காராம அஞ்சறிவுக்காரெல்லாம் குறிப்பாக வந்து அப்படி தாண்டா கிடக்கும். கருப்பைகிட்ட எல்லாம் நல்லதாக சொல்லியிருக்கிறேன்பா. நல்லா வச்சு காப்பாத்தியா? வயல கொஞ்சம் போட்டுக்க, நல்லபடியா நடக்கும். சொல்லியாச்சு, நல்லபடியா போயிட்டு வா. போ வரஞ்சாமி, போயிட்டு வா. பூசாரி எல்லாம் அடிச்சு விடுங்க பூசாரிக்கு.
அண்ணே ரொம்ப நாளா நம்ம தொழிலுக்கு இடைஞ்சலா இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. போட்டா இருக்காடா? இன்னைக்கு நைட்டு உன்னை போடுங்கடா. சொல்லு வைத்தி. நைட்டு வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு ஜானி. நீ போனை வச்ச 2 நிமிஷத்துல அங்க இருப்போம். அண்ணே அண்ணே உங்களை போட வந்தவனை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வாங்க போய் சம்பவம் செய்வோம். பசனுங்களாம் வெயிட்டிங் வெளியே. 5 மணிக்கே என்னடா அவசரம்? இஞ்சா மணி 10 ஆச்சு, எந்திரிங்கண்ணே. மகுடேஸ்வரா ரெடியாக தான் இருப்ப போல. நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிண்ணா.
நாங்க தொட்டு தொட்டு அடனி தந்த கட்டி சிங்கக்குட்டி பேர சொல்லு பட்டி ரொட்டி போட்டு வளர்த்துட்டு போறடா வரவா மாமே கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்.